Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் தெரியும் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 நடந்த தாக்குதல். அந்த நாளை மறக்க முடியுமா? என்ன அவ்வளோ ஈஸியா? பட் அவ்வளோ ஈஸியா மறக்க முடியலைன்னாலும் அந்த கேஸ் இன்னும் இழுபட்டுட்டே இருக்கு. யாருப்பா மிக முக்கியமான மகாமொலக்கருவோ சூத்திரதாரி யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் விஷயமா தான் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி அரச புலனாய்வு சேவையினுடைய ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே அவர்களை வந்து சிஐடியினர் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரோட கேஸ் இன்னைக்கு வந்து கோர்ட்டில் வழக்குக்கு வந்திருந்தது. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அவரை கூட்டு வந்திருந்தாங்களாம். என்னன்னா, ஆல்ரெடி வந்து நிறைய சாட்சியங்கள் வந்து திடீர் நப்பல உயிரிழந்து மர்மமான முறையில் உயிரிழந்து போகிறதுனால சுரேஷ் சலே அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்புக்கு மத்தியில் கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள வந்து திரும்பவும் வந்து அவருடைய வழக்கை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஜூலை மாதம் 1ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. அது வரைக்குமே தடுத்து வச்சு விசாரணை பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க? ஈஸ்டர் அட்டாக்ல 3வது சஸ்பெக்ட் இவர் தான், மெயின் சஸ்பெக்ட் 3வது இடத்துல இருக்காரு சந்தேக நபராக அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் வரும்போது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா, திலீப் பீரிஸ் வந்து இந்த கேஸ் விஷயமாக வந்து ஈஸ்டர் அட்டாக் நடந்து ஒரு வார காலப்பகுதி ஆன உடனே அன்னைக்கு வந்து மட்டக்களப்பு சிறையில் இருந்த, இப்பயும் சிறையில் இருக்கக்கூடிய பிள்ளையானவர்களை போய் மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் போய் பார்த்துருக்காங்க. பார்த்து உங்களை வந்து நாங்கள் வெளியே எடுக்கிறோங்கிறத வந்து அவங்களுக்கு ஒரு நீங்கள் வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, பிள்ளையானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறமா வந்து கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதியாக வந்த பிறகு வந்து இவர் எடுத்தார். அந்த டைமில் தான் இவர் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தார் அப்படின்னும், அதுக்கப்புறம் இந்த பிள்ளையானுடைய பிரத்யேக செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ பிரான்ஸில் இருக்கார். அவரை போய் விசாரிச்சிருக்காங்க. அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு இவரில் சுரேஷ் சலே மேலே எங்கள் டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் பல கேசஸ், இந்த ஷைனி பற்றி, அதாவது ஜஹராண்ட தம்பி பற்றி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதோட இந்த சுரேஷ் சலே வந்து தொடர்பு பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 இப்படி போய் இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் மேலே போயிருக்கு. அந்த பிடிக்க போகிறாங்க, வந்துருச்சு கிட்ட, யார் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத கரெக்டாக சொல்கிற டைம் வந்துருச்சுன்ட்டு போயிட்டுருக்குற அந்த டைமில் மிக முக்கியமாக சுரேஷ் சலேவுக்கோ இல்லைனா பிரான்ஸில் இருக்கக்கூடிய அசாத் மௌலானாவுக்கோ இல்லைனா சிறையில் இருக்கக்கூடிய பிள்ளையானுக்கோ எதுவுமே நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. இதில் ராஜபக்ஷ தரப்பு வந்து இது வரைக்கும் எந்த கருத்துக்களையும் வந்து பதிவிடலை. நான் வீடியோ எடுக்கும் வரைக்கும், நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியாது. இதுக்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷனுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த அந்த டைமில் இருந்த சுகீஸ்வர பண்டார், இவர் இன்னைக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போயிட்டு இவரை வந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? சுரேஷ் சலேவை. இப்போ இங்கே என்ன பயம்னா, சுரேஷ் சலே உள்ளுக்கு இருக்க அவன் என்னத்தையாச்சும் சொல்லி தொலைச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஒன்று இருக்குது. அந்த பயத்தில் மேபி இப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேஸ் வந்து அதிகமாக பேசப்பட்டு போயிட்டுருக்கு. நான் இது தொடர்பாக டீப்பாக வந்து ஆராயலை. இன்றைக்கி வந்து கோர்ட்டில் அளவுக்கு அதிகமான சில விஷயங்கள், முறைப்பாடுகள் பற்றியும் பேசப்பட்டிருக்கு. இவங்க கோட்டாபய ராஜபக்ஷ, அவங்களுடைய ராஜபக்ஷர்கள் நிறைய ஊடகவியலாளர்களை வந்து கொண்ட விஷயமெல்லாம் பற்றி கதைச்சிருக்காங்க. சரி, நான் சொல்கிறது என்னன்னு தான், ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் இருக்குது. கரெக்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இவர் தான் சொல்லிடலாம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அசாத் மௌலானா கொடுத்த சேனல் 4 இன்டர்வியூவெல்லாம் வந்து அதெல்லாம் வேர்த் கிடையாது. சேனல் 4 அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாத ஒரு ஊடகம். அதனால் வந்து அதை நம்ப வேண்டாம், அவர் சொன்னதை நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசாத் மௌலானாவுக்கு ஸ்ரீலங்காவில் பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அசாத் மௌலானா ஸ்ரீலங்காவுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி அவருக்கு இன்னொரு பலதார திருமணம் சொல்கிறாங்க, வேறு கல்யாணம் முடிச்சதுனால வந்து அந்த கேஸ் விஷயமா இருக்கிறதுனால தான், அந்த கேஸில் உள்ள காம்ப்ளிகேஷன் சம்மந்தமாக தான் அவர் ஸ்ரீலங்காவுக்கு வராமல் இருக்காருன்னு சொல்லப்படுது. பட் அவர் வந்தாருனால அவரை போட்டுருவாங்க, அதனால் அவர் வராமல் இருக்கிறதுனால அவரை போய் அங்கே போய் விசாரிக்கிறதும் ஒரு நல்ல விஷயம்னு வந்து
சொல்லலாம். இப்படி வந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் சுரேஷ் சலே என்ன சொல்ல போறாரு. நிஜமாவே சுரேஷ் சலே வந்து அந்த கவர்மெண்ட்டோட சேர்ந்து இதை பண்ணாரா, அவருக்கு இது தெரியுமா, என்ன சொல்ல போறாருன்னு போற டைம்ல பார்க்கலாம். இன்னொரு 1 month 2 monthல அடுத்த கேஸ் வரும்போது, அடுத்த ஹியரிங் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் தான் வந்து மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொது நூலகத்தை வந்து திறந்து வச்சிருக்காரு நம்ம நாட்டு ஜனாதிபதி ஏகேடி அவர்கள். இதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்காவிலே 2வது மிகப்பெரிய நூலகம் தான் இப்போ திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகம். இப்போ இதில் வந்து பிள்ளையான் வந்து தொடர்புபட்டிருக்காரு அப்படின்னா, 2010ஆம் ஆண்டு பிள்ளையான் அவர்கள் அமைச்சராக இருக்கிற டைம், அதாவது ராஜபக்ஷ கவர்மெண்ட்லேயே இந்த நூலகத்துக்கு வந்து அடித்தளம் போட்டிருக்காங்களாம். அந்த டைம்லேயே போட்டது இப்போ தான் தொடர்படுது. அப்படின்னா சில அபிவிருத்தி பணிகள், சில அந்த காசு கொடுக்கறது, நிதி வழங்குறது பிரச்சனை காரணமாக இது தள்ளி போய் இருந்ததன் காரணமாக அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு ஒதுக்கி இப்போ அதை வந்து கட்டி இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜனாதிபதி ஏகேடி போய் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதில் ஜனாதிபதி ஏகேடிக்குரிய மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னா, யாரோ விதை போட்டது யாரோ போய் வந்து காய் பறிக்கிறதுங்கிற மாதிரி யாரோ செஞ்சு விட்ட முயற்சிக்கு இவர் போய் இன்னைக்கு ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிவிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. இப்போ பிள்ளையான் அவர்கள் வந்து சிறையில் இருக்காரு. ஆனாலும் பிள்ளையான் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் இந்த விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தேன். முதற்கட்டமாக இது அடிக்கல் நாட்டின பிறகு வந்து 40 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதா, அதுக்கப்புறம் 40 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாம்னு சொல்லப்படுது. இதில் என்னென்னா வந்து இதுக்குரிய காணியை வந்து மட்டக்களப்பு மாநகர சபை ஏதாவது நிலம் வந்து கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது. முதல்ல வந்து 200 மில்லியன் வந்து இதுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து 345 மில்லியனாக வந்து மதிப்பீடு செய்யப்பட்டது, மீள் மதிப்பீடு செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, மட்டக்களப்பு மாநகர சபை பொது நூலக கட்டிடத்தினுடைய அந்த பெயர் பலகை இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வரின் அழைப்பின் பேரில் கௌரவ கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் கௌரவ கிழக்கு மாகாண ஆளுநர் உள்ளிட்ட பிரதேச மக்கள் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் 2026 வைகாசி 20ஆம் தேதி புதன்கிழமை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களினால் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இதில் மேக்சிமம் வந்து யாருடைய நேமும் போடலை. அதில் அதாவது பார்த்தீங்கன்னா கௌரவ கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சரோட பெயர் போடலை, கிழக்கு மாகாண ஆளுநரோட பேரும் இங்கே போடப்படலை, ஜனாதிபதியினுடைய பேரும் வந்து போடப்படலை. கொமனா இவங்க வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதில் மிக முக்கியமாக சுமந்திரன் அவர்கள், எக்ஸ் மினிஸ்டர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. ஜனாதிபதி அவர்கள் ரிப்பன் கட் பண்ணாராம். மிக முக்கியமாக தன்னுடைய பேர் கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக ஜனாதிபதி இந்த 2 வருஷமாக பல இடங்களில் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. பல கட்டிடங்களுக்கும் தன்னோட பேர் என்னத்துக்கு, நம்ம ஜஸ்ட் திறந்து வச்ச மாதிரி இருக்கக்கூடாது, ஜனாதிபதி அப்படிங்கிற ரீதியில் நம்மளுடைய பாட்டி இருக்கட்டும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. இந்த நூலக கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அறிவை வழங்குவதற்கான தனியானது ஒரு பிரிவு வந்து நிறுவப்பட்டிருக்கான். இதில் ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து ஒரு நினைவு சின்னம் வழங்க வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அவர்கள் இந்த நிகழ்வினுடைய ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த வளாகத்துக்குள்ள ஒரு மரக்கன்றும் நட்டி வச்சாராமா. அதோடு சேர்ந்து இந்த நிகழ்வில் வந்து அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி அவர்கள், கிழக்கு மாகாண ஆளுநர் ப்ரொஃபசர் ஜெயந்தலால் ரத்னசேகர் அவர்கள், கந்தசாமி பிரபு அவர்கள், ஜி ஸ்ரீநேசன் அவர்கள், சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள், எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள், மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் பல பேர் கலந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதன் போது ஜனாதிபதி ஏகேடி அவர்களுக்கு மட்டக்களப்பு மக்கள் அன்பை வாரி பொழிந்திருக்கிறார்கள். அவருக்கு அந்த ஃப்ரேம் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, பெண்கள் செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க. எப்பயுமே ஜனாதிபதி, நம் நாட்டு ஜனாதிபதிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்கு. அவர் வந்தாரா, ஜனாதிபதியை பார்க்கறதுக்குனே ஒரு டீம் வந்து போகும் எந்த ஒரு நிகழ்வுக்கும். அது இது வரைக்கும் குறையலை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் வந்து நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். வாழ்த்துக்கள். ஒரு நூலகம் வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக இருக்குது. சரி, இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இன்றைக்கி வந்து பால்மாவினுடைய விலை வந்து அதிகரிச்சிருக்காங்க. இந்த பால்மா விலையை வந்து அதிகரிக்கிறதுக்கு முன்பாக, அந்த நியூஸை சொல்கிறதுக்கு முன்பாக எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. என்னென்னா, அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நான் இப்போது வந்து ராஜபக்ஷர்களினுடைய பிரிவு கிடையாது,
இப்போ இருக்கிற கரண்ட் ஜனாதிபதி அவர்களுடைய பிரிவோ என்னால் முடியுமான வரைக்கும் வந்து இவருக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, இன்னைக்கு அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் மட்டக்களப்பு மங்களாராமய விஹாராதிபதி இவர் வந்து இந்த எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் 2023 நினைக்கிறேன் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்ய போது அவருடைய பேனர் இருக்குல்ல, அதுக்கு தும்பு தடியால் அடிச்சவர் தான் இவர். ஏகேடி மேல ஒரு நல்ல ஒரு முகஸ்துதிக்காக பண்ணாரா இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் மூலமாக எதுவும் பண்ணாமல் இருந்தாரான்னு தெரியல. இவ்வளோ அழகா காமா சிரிச்சு அவ்வளோ பவ்யமா என்னப்பா அம்பிட்டிய சுமணரத்ன தேரரா நீங்களா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். அவர் பேசினதுல ஒரு கட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு சத்தியமா எனக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பெட்டிகளோ விசிட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. தாறுமாறா போட்டு அடிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு ரணில் விக்ரமசிங்க மேல காழ்ப்புணர்ச்சி கொண்டவர் இன்னைக்கு ஏகேடியை பார்த்து ஏகேடி அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு பேசியிருந்தாரு. அவர் பேசினதை உங்களுக்கு காமிக்கிறேன். සුපසන්දාවක් අද මම උදේ පණිවිඩයක් සමාජගත කරා 20 වෙනිදා මේ මාසේ 20 වෙනිදා උදේ පණිවිඩයක් සමාජගත කරා. දෙක වෙනකොට යම් පියවරකට අඩියක් ඉස්සරහට තියෙනවා කියලා. ඒකට හේතුව තමයි ඉතිහාසයේ ඉඳලම මේ නැගෙනහිරට ආපු ජනාධිපතිවරු අපට කරලා තියෙන කෙලෙහිලිකම්. එතකොට අද දවසේ වර්තමාන ජනාධිපතිතුමා මඩකලපුවට එන නිසා එතුමා සහසම්බන්ධ කරගන්න දැඩි උත්සාහයක් දැරුවා. එම අවස්ථාවේදී මම හිතුවේ නෑ ජනාධිපතිතුමා අපිට සහසම්බන්ධ කරගන්න පුළුවන් වෙයි කියලා. එහෙම වුණා නම් සහසම්බන්ධ කරගන්න බැරි වුණොත් අනිත් ජනාධිපතිවරුන්ට කරපු දෙයම මේ ජනාධිපතිතුමන්ටත් කරනවා කියන පණිවිඩය මම සමාජගත කරා අද උදේ. නමුත් මම කියන්නට ඕන බොහොම සන්තෝෂයි භික්ෂුන් වහන්සේ නමක් හැටියට මම සතුටු වෙනවා. වර්තමාන අනුර කුමාර දිසානායක ගරු ජනාධිපතිතුමන් මම උදේ ලබා දුන්නු පණිවිඩයට ඇහුම්කන් දීලා තිබුණා. ඒකලල මණ්ඩකලපුව පොලිසියේ ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීතුමන්ලා සහ ජනාධිපති ආරක්ෂක අංශයේ නිලධාරී මහත්තුරු සහ සම්බන්ධ කරවලා අද ජනාධිපතිතුමා මා මුණ ගැහෙන්නට අවශ්‍ය කරන කටයුතු සිද්ධ කළා. සුහද සාකච්ඡාවක යෙදුණා. එහිදී මම එතුමාට සිහිපත් කළා දැනට අපට තිබෙන යම් ප්‍රශ්න ගැටලු කීපයක් ඒවට විසඳුම් ලබා දෙන්නට අවශ්‍ය කරන පියවර ගන්න බවටත් ඒ වගේම ඉදිරියේදී ජනාධිපතිතුමන් මුණ ගැහිලා අපට මේ නැගෙනහිර තියෙන ප්‍රශ්නවලට විසඳුම් සොයන්නට අවශ්‍ය කරන කටයුතු කරමු කියන විශ්වාසයත් ජනාධිපතිතුමා මට ලබා දුන්නා. මම බෙහෙවින්ම අතිගරු ජනාධිපතිතුමන්ට ස්තුතිවන්ත වෙනවා, ගරු කරනවා. මොකද හේතුව එදා අපි සමාජයේ ඉස්සරහ අපිට පිරිහුනේ අපේ වගකීම්න්ගේ ඇහුම්කන් දීමක් නැති නිසා. අපි රටේ ඉස්සරහා පිරිහීමට ලක් වුණා. නමුත් මේ ජනාධිපතිතුමා ඇත්තටම අපට අපේ ගෞරවය අභිමානය ආරක්ෂා කරගන්න පුළුවන් වෙන විදිහට අපට ඒ අවස්ථාව ලබා දීපු එක පිළිබඳව මම නැවතත් අපේ ජනාධිපතිතුමන්ට ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන්ම මම උදේ දාපු වීඩියෝ එකටත් විශාල මෝඩ පිරිසක් මොකද්ද මේ කියන්නේ මේ හාමුදුරුවෝ කියන එක තේරුම් ගන්න නැතුව තව දුරටත් රාජපක්ෂ නිකාය අද මම නිකාය මාරු කරා. අතිගරු ජනාධිපතිතුමා බලේ ඉන්නකම් එතුමාට උපරිම සවියක් වෙනවා, ශක්තියක් වෙනවා. සහ මේ රට එතුමා ගෙනියන්න හදන ඒ සුබවාදී පැත්තට රට ගෙනියන්න දෙන්න පුළුවන් උපරිම සහයෝගය දෙනවා. කවුරු මොනවා කිව්වත් බයත් නැහැ, ලැජ්ජාවක් නැහැ, දුකකුත් නැහැ. මොකද මේක තමයි රටේ ජනාධිපතිවරයෙකුගෙන් වෙන්න ඕනේ කියන එක මම විශ්වාස කරනවා. ඔබ විශ්වාස කරන්න මේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා නම් අපි මේ පන්සලට අවස්ථා කීපකදී ඇවිල්ලා තියෙනවා, සහ සම්බන්ධ වෙලා තියෙනවා. නමුත් තවත් ජනාධිපතිවරු කීප දෙනෙක් මේ පැත්ත பலாත බලන්න නැතුව ගිහිල්ලා තියෙනවා. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் என்னன்னா, இறக்குமதி செய்யப்படும் பால்மாவினுடைய விலை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது 400 கிராம் பால்மா பேக்கெட்டினுடைய விலை 50 ரூபாயாலும் 1 கிலோகிராம் பால்மாவின் பேக்கெட்டின் விலை 125 ரூபாயாலும் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால் வந்து பால் தேநீரின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட இருக்கிறதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னிலிருந்து நடைமுறைக்கு வரும் வகையில் இது வந்து அமுல்படுத்தப்படும்.
இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னையில இருந்தா அமல்படுத்தப்படும். இதுக்கு முன்பாக வாங்கின பால் பாக்கெட்டினுடைய விலையை சேர்த்து இப்ப நம்ம ஆட்கள் வந்து விற்பாங்க அப்படிங்கிறதா மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு செய்தி படிச்சேங்க. போதைப் பொருளுடன் சிவனொளி பாதமலை சென்ற 322 பேர் கைது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவை சிவனொளி பாத மலை யாத்திரை காலம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இதுவரையான காலப்பகுதியில் அப்பிரதேசத்திற்கு போதைப் பொருட்களை கொண்டு சென்ற 322 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களாமா. ஹெட்டன் பிரிவின் ஹெட்டன், பொல்பிட்டிய, கினிகத்தேன, நல்லதனி ஆகிய போலீஸ் நிலையங்களால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போதே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக போலீஸ் ஊடக பிரிவு வந்து சொல்லியிருக்காங்க. இதன் போது 336 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதோடு சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதன் மூலம் 20,65,000 ரூபாய் அபராதமும் வசூலிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. போலீசாரால் நடத்தப்பட்ட இந்த சுற்றி வளைப்புகளின் போது ஹெரோயின், ஐஸ், கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு போதை மாத்திரைகள் உட்பட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது. சிவனொளி பாத மலைக்கு எதுக்கு போதைப் பொருளை கொண்டு போயிருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. இப்படியும் செய்திகள் வரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? சரி, நான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்த செய்திகள் வந்து இவ்வளவுதாங்க. நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாராளுமன்ற அமர்வுகள் நடந்தது, நான் அதை பத்தி எதுவுமே பேசல. கீழே வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்றீங்களா? நன்றி. குட் நைட்.